உங்கள் குழந்தைகளை சிறு வயதில் இருக்கும் பொழுது அருகில் உட்கார்ந்து அன்பை ஊட்ட வேண்டும். அன்பை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். ஆனால் இன்றைய குடும்ப சூழல் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? நாம் ஒருவரிடம் பேசவில்லை என்றால் அந்த குழந்தையை பேச விட மாட்டோம். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அந்த குழந்தை அவர்கிட்ட பேசலாம். இப்படி அந்த குழந்தையை வளர்த்தால் எதிர்காலத்தில் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. மார்க்கு நற்செய்தியில நாம் எவ்வாறு குழந்தைகளிடம் இருக்க வேண்டும் பற்றி இறைவன் அழகாக கூறுகின்றார். சீராக் ஆகமத்தில் ஏன் கோபப்படக்கூடாது அழகாக கூறுகின்றார். ஒரு கோபப்படுவதனால என்ன செய்ய முடியும்? எதையும் சாதிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள் ஒரு சண்டை வருகின்றது. அது எங்க போய் முடியும்? இன்னைக்கெல்லாம் திருமணம் என்பது ஒரு விளையாட்டாக போய்விட்டது. இந்த நிகழ்வு நடந்து எங்கள் இல்லத்துக்கு ஒரு இளம் தம்பதியினர் வர்றாங்க. அவங்களோட ஒரே வார்த்தை என்ன? அந்த புள்ள சொன்ன ஒரே வார்த்தை, பேசின ஒரே வார்த்தை என்னன்னா, இவர் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். திருமணமாகி எத்தனை வருடம் ஆகிவிடுது? திருமணமாகி 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் கணவரை பிடிக்கல. ஏனென்றால் இன்று திருமணங்கள் விளையாட்டாக போய் கொண்டிருக்கின்றது. இறைவன் முன்னிலையில் இதே இடத்தில் ஆலயத்தில் குருவானர் மூலமாக அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. 4 நாளில் கணவர் பிடிக்கல. இது என்ன புதிதாக ஒரு இதாகிறது என்றால், அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் வாழ்க்கை முறை இல்லை. இன்றைய காலகட்டம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதிகமாக அந்த குழந்தைய தொந்தரவு பண்ண நம்ம இன்னைக்கு வச்சிருக்க ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? மொபைல். அதை உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது அல்ல. இன்று நல்லதையும் தீயதையும் ஒரு மொபைல் கற்றுக் கொடுக்கின்றது. அதே குழந்தையை நீங்கள் ஆலயத்துக்கு வர சொல்லுங்க பார்க்கலாம். 8 மணிக்கு போச்சுன்னா அன்னைக்கு தான் நேரமாக தூங்குவான். அதே குழந்தையை ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லுங்க, 5 மணிக்கு டிக்கெட் போட்டு 4 மணிக்கு நேரத்தில் இருப்பான். இது நாம் எவ்வாறு குழந்தைகளை வளர்க்கின்றோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை முறை அந்த குழந்தைகளுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இந்த தபக்காலம் எதை கற்றுக் கொடுக்கின்றது? குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். அது யார் சொல்லித்தரணும்? பெற்றோரையாகிய நாம் தான் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு குருவானவரிடம் ஒரு குழந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்பெல்லாம் ஆலயத்துக்குள்ள வந்தோடனே, முன்னொரு காலத்தில் வயதானவர்கள் அந்த நிலவை தாண்டினோடனே விதாசுதன் போடுவாங்க, போட்டு தலை வணங்குவாங்க. இப்போ எப்படி தெரியுமா? உள்ள வந்தோன்னே அவ்வளோதான், தலையில் வணங்குறது இல்லை. நீங்கள் தன்னுடைய நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி. ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் என்று நினைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லை நாம் நம்முடைய தந்தையை காணப்போகின்றோம். நாம் எத்தனையோ இயக்கங்களோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். அதை செய்ய வல்லவர் நம்முடைய தந்தை ஒருவரே. அந்த எண்ணத்தில் நாம் கடந்து வருகின்றோமா? ஆலயம் என்பது இறைவன் குடியிருக்கின்ற ஒரு வீடு. ஒவ்வொரு குடும்பம் என்பது ஒரு என்னது? ஒவ்வொரு குடும்பம் ஒரு ஆலயமா? ஒவ்வொரு குடும்பமும் என்னது? ஒரு குட்டி திருச்சபை. இந்த திருச்சபை அனைத்தும் இணைகின்ற இடம் எது? ஆலயம். ஆனால் நாம் திருச்சபையாக வருகின்றோமா? திருச்சபை இணைகின்ற இடம் ஆலயம். மகிழ்ச்சியாக இருக்கிறது வார்த்தை கேட்கும் போது. நாம் திருச்சபையாக வருகின்றோமா, தனிமையாக வருகின்றோமா? இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தவ காலத்தில் இந்த 40 நாளாவது நாம் திருச்சபையாக கடந்து வருவோம். ஒரு குட்டி திருச்சபை. ஒவ்வொரு குடும்பம் என்பது ஒரு குட்டி, கணவன் மனைவி குழந்தைகள் ஒரு குட்டி திருச்சபை. அந்த திருச்சபை அனைத்தும் இணைகின்ற இடம்தான் நம்முடைய ஆலயம். நாம் எப்படி வருகின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். திருச்சபையாக வருகின்றோமா? ஏதோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை போயிட்டு வந்துடலாம். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, பிறர் கேட்பார்கள் என்பதற்காக நாம் ஆலயம் வர கண்டிப்பாக கூடாது. நீங்கள் ஆலயம் வர வேண்டும் என்பதை யார் நிர்ணயிக்க வேண்டும்? நீங்களா? கடவுள். நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வர வேண்டும் என்பதை யார் நிர்ணயிக்க வேண்டும்? நம்முடைய கடவுள் நினைக்க வேண்டும். நீங்கள் வேளாங்கண்ணி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்தால் ஆகாது, தாய் நினைக்க வேண்டும் உங்களை அந்த ஆலயத்திற்கு அழைப்பதற்கு. அப்படி என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்.
அழைக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் வருகின்ற இடம் எது? ஆலயம். அந்த ஆலயத்தில் நாம் திருச்சபையாக இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம்மை அழைத்த இறைவன் நம் கணவரையும் குழந்தையும் ஏன் அழைக்கவில்லை கேட்டிருக்கின்றோமா? இறைவனிடம் முறையிட்டு இருக்கின்றோமா? இறைவனால் கொடுக்கப்பட்டதானே நம்முடைய வாழ்க்கையின் முறை. கணவனையும் குழந்தையும் இறைவன் கொடுக்கின்றார். என்னை அழைத்த இறைவன் ஏன் இவர்களை அழைக்கவில்லை கேட்டிருக்கின்றோமா? என்றாவது இனியாவது கேளுங்கள் இறைவனிடம். நாங்கள் ஒரு குட்டி திருச்சபையாக, ஒரு குடும்பமாக அந்த ஆலயம் நோக்கி வர வேண்டும். உங்களை நாங்கள் குடும்பமாக பார்க்க வேண்டும், வேண்ட வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய வேதனைகளை நீங்கள் அறிந்த இறைவன் உங்களை காண்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியாக வர வேண்டும். இறைவன் என்ன சொல்றார்? உங்களுடைய மனது எப்படி இருக்கணுங்கிறாரு. உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். கோயிலுக்கு வரும்போதே வீட்டில் சண்டையை போட்டு வந்து உட்காந்து எப்படி இருக்கு? என்ன போறாங்கிறார். ஆலயத்திற்குள் வந்துட்டாவே நாம் இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். இறைவன் அதை ஒன்று பார்ப்பார். இன்னைக்கு யாரெல்லாம் நான் அழைச்சிருக்கிறேன், யாரெல்லாம் ஆலயம் வந்திருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் நற்கரனில் இறைவன் உயிரோடு இருக்கின்றார், நற்கரனில் இறைவன் உயிரோடு இருக்கின்றார். நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கையில் வாங்குறோம், அப்பட்ட ஒன்றோம். அது கடமை அல்ல, அது கடமை அல்ல. இறைவனை நாம் உள்வாங்குகின்றோம். அப்படி என்றால் இந்த மனது, இந்த உடல் சரீரமானது தூய்மையாக இருக்கிறேன். என் கடவுளை நான் வாங்குவதற்கு இந்த கரங்கள் தூய்மையா, அதை உட்கொள்வதற்கு இந்த உள்ளம் தூய்மையா? சிந்திக்க வேண்டும். திருச்சபை என்ற ஒரு கருத்தை சொல்லி தந்தேன்ல, அப்பொழுதே தலையில் காயங்கள் வெளிப்பட்டு விட்டன. அந்த வழியை பொறுத்துட்டு தான் உங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சிலுவை கண்ட பிறகு அதை நான் உங்களிடம் காண்பிக்கின்றேன். வருவாங்க, வருவார். சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. பாவியை மன்னிக்கும் சிலுவை, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, துன்பத்தை போக்கிடும் சிலுவையிது, மன துயரத்தை நீக்கிடும் சிலுவையிது. சிலுவையிது 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 சிலுவையிது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, குறைகளை அகற்றிடும் சிலுவையிது, பல நிறைகளை அளித்திடும் சிலுவையிது. குறைகளை அகற்றிடும் சிலுவையிது, பல நிறைகளை அகற்றிடும் சிலுவையிது, மரணத்தை வென்ற சிலுவையிது. சரிங்களா?
இன்னும் ஆராதனை வேலையில் பார்த்தீங்கன்னா 5 காரியங்களுமே ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் டைம் நிறைய வேணும். இன்னும் உங்கள் குருவானர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாள் வரேன். அதுக்கு நிறைய டைம் வேணும். சரிங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த குருவானவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் தொடர்ந்து நெடுந்தூர பயணம் போக இருக்கின்றது. விரைவிலே ரோம் மாநகரத்திலே 15 நாட்கள் ஜப இதற்காக கூப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். முன்னாடி போறான்னு பார்த்தா இவங்க காட்டுல பின்னாடி போறான். அவன் முன்னாடி இருக்கிறவன் பின்னாடி இருக்கிற டைம் இல்லை வேணாம் பேர்
முடிய போது பாருங்க. என்ன கொடுத்து போகிறோம் நீங்கள் காலில் வந்து வாங்கிட்டு அதை தேய்ங்க டெய்லி நாட்டில் ஒரு சிலுவை போட்டுருங்க நீங்கள் போட்டுருங்க தப்பு இல்லை டெய்லி சிலுவை போட்டுருங்க வேண்டாம் நான் வேண்டாம் அவங்க சாட்சி பேசுகிறேன் சாட்சி சொல்லணும்.